ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். இன்று இரவு நீங்கள் தூங்குவதற்கு முன் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் ஒரு முறையாவது நீங்கள் கூறிவிட்டு தூங்க வேண்டும். இதை நீங்கள் 5 நிமிடங்கள் வரை கூறி வந்தால் மிகவும் நல்லதாங்க. நீங்க சிவபெருமானை இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கூறுவதனால் சிவபெருமானே நீங்கள் கூப்பிடுவதற்கு சமமாகுங்க. இந்த ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் கூறிவிட்டு இரவு தூங்குவதனால் உங்களுக்கு நாளைய நாளன்று உங்களுக்கான நாளாகவும், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அது தீர்ந்து விடுவாங்க. மகாபெரிவா அவர்களை சந்திப்பதற்காக சென்ற பக்தர் அவரிடம், எனக்கு காலை எழுந்ததிலிருந்து ஏதாவது பிரச்சனைகளானது வந்து கொண்டே இருக்கிறது, யார் மூலியமாகவோ வந்து கொண்டு இருக்கிறது என்று தெரியவில்லை, இருந்தாலும் எனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களும் நான் நினைத்த காரியங்கள் தொட்ட காரியங்கள் எதுவுமே அது செவிச்ச மாதிரியே தெரியலை பெரியவா என்பது போல பெரியவாயிடம் ஒரு பக்தர் கூறியிருக்கிறார். அதற்கு பெரியவா அவர்கள், அதாவது நீ இரவில் தூங்குவதற்கு முன்பு நீ இந்த சிவபெருமானுக்குரிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீ சொல்லிவிட்டு தூங்கு. இதனால் சிவபெருமானை உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி விடுவார். இதை நீங்கள் இரவு தூங்குவதும் சொல்லலாம், அல்லது காலையில் எழுந்தவுடனும் சொல்லலாமாங்க. இதை உங்களது இஷ்டம் தானாங்க. இதை நீங்கள் ஒரு தடவை கூறுவதை விட நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களால் முடிந்தவரை எத்தனை நிமிடங்கள் கூற முடியுமோ அத்தனை நிமிடங்கள் வரை இதை நீங்கள் கூறுவது மிகவும் நல்லது தானாங்க. அதாவது பெரியவா அவர்களை எடுத்துக்கொண்டாலே அவர் சிவபெருமானுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பார் என்று பெரியவா பக்தர்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அதாவது நீங்கள் எந்த தெய்வத்தினாலும் கும்பிடுங்கள், இருந்தாலும் பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை சந்தித்து அவளுக்குரிய அந்த வில்வ மாலையை நீங்கள் வாங்கி அணியுங்கள் என்று பெரியவா அவர்கள் அடிக்கடி கூறுவார். சிவபெருமானின் ஆசி இருந்தால் முருகப்பெருமானின் ஆசி, விநாயகப் பெருமானின் ஆசி, மகாலட்சுமி தாயி, அனுமன் என அனைவரின் ஆசியுமே கிடைத்ததற்கு சமம் என்று பெரியவா அவர்கள் அடிக்கடி கூறியிருக்கிறார். மறக்காமல் நீங்களும் பிரதோஷம் நாளன்று இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக பெரியவா அவர்கள் கூறிய அந்த ஒரு வரி மந்திரம் இதுதான். அதை பார்ப்பதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் பெரியவா பற்றிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமையிலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவதற்கு முன்பு நீங்கள் கிழக்கு திசையிலோ அல்லது வடக்கு திசையிலோ அல்லது உங்கள் பூஜை அறையில் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு தூங்கலாமாங்க. இது ஒரு வரி கூட கிடையாது, 4 எழுத்து தான். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் தினசரி உங்களால் முடிந்தவரை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டுமாம். நீங்கள் அமைதியான இடத்தில் சென்றுவிட்டு இதை நீங்கள் சொல்லுவது மிகவும் நல்லதாங்க. அந்த ஒரு வரி மந்திரம் இதுதான்: மவ சிவ மவ சிவ. இந்த 4 எழுத்து மந்திரம் தாங்க அது. இதை நீங்கள் கூறுவதனால் சிவபெருமான் உங்களது வீட்டிற்கு வந்து விடுவாராம். அது மட்டும் அல்லாமல் உங்களது குறைகளையும் தீர்த்து விடுவாராம். நீங்கள் தினசரி உங்களால் எத்தனை முறைகள் இதை கூற முடியுமோ எத்தனை நிமிடங்கள் வேண்டுமானாலும் கூறலாம். இரவு தூங்குவதற்கு முன்பு நீங்கள் இதை சொல்லிவிட்டு தூங்குவதால் நாளைய நாளன்று அது உங்களுக்கான நாளாகவும் அது உங்களுக்கான விடியலாகவும் விடியும் என்று பெரியவா அவர்கள் கூறியிருக்கிறார். சிவபெருமானை நினைத்து கொண்டு இந்த ஒரு செயலை செய்து வாருங்கள். மவ சிவ மவ சிவ மவ சிவ என்று நீங்கள் கூறிக்கொண்டே இருங்கள். உங்களது கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்வது போல இதை தொடர்ந்து செய்து வாருங்கள். உங்களது வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு இதை போன்ற பெரியவா கூறிய அனைத்து செய்தியும் அவரை பற்றி மகிமையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.